நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கருப்பசாமி உபாசனையும் கருப்பசாமியை வச்சு குறி சொல்கிற முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், கருப்பசாமியை வச்சு குறி சொல்கிறவங்கள்ட்ட கூட்டம் அதிகமாக போகும். அதே மாதிரி யார் ஒருத்தவங்க கருப்பசாமியை வச்சு குறி சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிற வாக்கு அப்படியே பலிக்கும். கருப்பசாமினால் குறி சொல்கிறதுனால நமக்கு நிறைய பலன் இருக்குதுப்பா. இதுதான் பலன் அது பலன் இல்லை, நிறைய பலன் இருக்குது. நீங்கள் கருப்பசாமி உபாசனை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த கருப்பசாமி உபாசனை உங்களோட மட்டும் அதை முடிஞ்சிடாது. பரம்பரையாக உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் கருப்பசாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க. கருப்பசாமியை வச்சு அருள்வாக்கு மட்டும் இல்லைப்பா, மாந்திரீகத்தில் ஒரு சில விஷயங்களை கூட நம்ம செஞ்சுக்க முடியும். கருப்பசாமி உபாசனை எடுக்கிறதுனால நிறைய பலன் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கும் இஷ்ட தெய்வமாக கருப்பசாமி இருக்கும். கருப்பசாமினா ஒருத்தருக்கு மட்டும் தான் கருப்பசாமின்னு கிடையாது, மொத்தம் 108 கருப்பர் இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு கருப்பசாமி மேலே ஒரு ஆசை பாசங்கள் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் கருப்பசாமி உபாசனை எடுக்கணும் ஆசைப்படுறவங்க, இதனால் உங்களுக்கு பின் விளைவு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் விளைவெல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. நம்ம இருக்கிற விரதங்களும் நம்ம செய்கிற செயல்களிலும் தான் இருக்குது. நம்ம கர்ம வினைகளை பொறுத்து தான் அது வேலையே செய்யும்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, கருப்பசாமி உபாசனை எடுத்து நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களால் முன்னேற முடியலை, அப்படி பண்ண முடியல இப்படி பண்ண முடியல, நாங்கள் எடுக்கிற காரியம்லாம் தடையாக இருக்குது, சொல்கிற வாக்குகள் பலிக்க மாட்டேது அப்படிலாம் நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க. அதுக்கு நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பேராசையில் கருப்பசாமி உபாசனை எடுக்கக்கூடாதுப்பா. ஆசை பாசம் மோசங்கள்லாம் எடுக்கக்கூடாது. சில பேர் கருப்பசாமியை வச்சு நம்ம தந்திரம் பண்ணிடலாம், மாந்திரிகம் பண்ணிடலாம் அப்படின்னு நினப்பாங்க. பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா. தாராளமாக மாந்திரிகம்லாம் பண்ணலாம். கருப்பசாமியை வச்சு பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் நடந்துக்கிற பொறுத்து தான் அது வேலை செய்யும். சில பேர் கருப்பசாமியை நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் கெட்ட வழிக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் கருப்பசாமி குறி சொல்கிறவங்கள போய் பாருங்களேன். 108 கருப்பசாமி இருக்கிறவங்க சில பேர் சங்கிலி கருப்பரை வச்சு சொல்லுவாங்க, 18ஆம் படி கருப்பர், சின்ன கருப்பு, பெரிய கருப்புன்னு வச்சு சொல்லுவாங்க. சில பேர் குறி சொல்லிகிட்டு இருக்கும்போதே சில பேர்லாம் தூக்கி வீசிட்டு போவோம். அது குதிரையில் போய்கிட்டே குறி சொல்லும். அப்படி போகும்போது என்ன பண்ணணும், போயிட்டுருக்குமே டக்குன்னு அவங்களெலாம் தூக்கி வீசிடும். சில பேர் அருவாளைன்னு சொல்லுவாங்க, சில பேர் சுருட்டு பிடிச்சிட்டு சொல்லுவாங்க. நிறையா விதிமுறைகள் இருப்பா கருப்பசாமியிலேயே. நீங்கள் கருப்பசாமி உபாசனை எடுக்கணும் ஆசைப்பட்றவங்க, மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு கருப்பர் இருக்க கோயிலுக்கு போய், கருப்பசாமி உங்களுக்கு குலதெய்வமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை எனக்கு வேறு தெய்வம் குலதெய்வம், ஆனால் கருப்பசாமியை நான் உபாசனை எடுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, கருப்பர் இருக்க கோயிலுக்கு போய் உங்கள் குலதெய்வம் முதல் இஷ்ட தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் விநாயகர்லாம் வணங்கின பிறகு முன்னோர்கள்லாம் வணங்குங்க. முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் சில நேரம் அந்த சாபங்கள் நமக்கு பின்தொடர்ந்தாலும் நமக்கு உபாசனையில் ஏதேனும் தடங்கள் ஏற்படும். எல்லாரையும் வணங்கினதுக்கு அப்புறம் கருப்பர் கோயிலுக்கு போய் கருப்பரை மனமாற வணங்கி, நான் உங்களை உபாசனை எடுக்க போகிறேன், எனக்கு இதுக்காண்டி நான் உபாசனை எடுக்கிறேன், குறி சொல்ல எடுக்கிறேன், 4 பேருக்கு விபூதி எடுத்து கொடுக்க உங்களை உபாசனை எடுக்கிறேன் அப்படின்னு மனமாற வணங்கின பிறகு, அங்கேருந்து அந்த கருப்பருக்குலேருந்து 3 அடி தள்ளி கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு அந்த கருப்பரில் வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்து அமாவாசை அன்னைக்கு இதை செஞ்சிங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும்பா. செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பவர். 48 நாள் நீங்கள் விரதம் இருந்து தான் செய்யணும். அசைவல் படையல் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இது வீட்லேயே வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் வெளியே தான் வச்சு பண்ணணும், அங்கே தான் வச்சு பண்ணலாம் இல்லை, வீட்டில் கூட வச்சு சாமி ரூமில் தாராளமாக பண்ணிக்கலாம். தனி அறையாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு சின்ன படையல், சுருட்டு, வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய், பத்தி, சூடம், சாம்பிராணியெல்லாம் ஒரு மஞ்சள் துணியில் அந்த எலுமிச்சம்பழத்தை முடிஞ்சு வச்சு, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 வீதம் தொடர்ந்து 48 நாள் செஞ்சீங்க அப்படின்னா கருப்பசாமி உபாசனையானது உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்திர முறைகளும் இருக்குதுப்பா. இது மட்டும் இல்லை, எந்திர முறைகளும் இருக்குது. எந்திர முறைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எழுதி வாங்கி அப்படி கூட நீங்கள் உபாசனை எடுத்துக்கலாம். சிலை முறையில் கூட உபாசனை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கருப்பசாமி உபாசனை பண்ண போகிறீங்களோ, நான் கருப்பசாமி பேருன்னு கொடுத்துருக்கல, அதில் நீங்கள் கருப்பசாமி பேரை சொல்லி வசி சுவாகா அப்படின்னு ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னீங்க அப்படின்னா தொடர்ந்து 48 நாள் பண்ணுங்கள், ஒரு சித்தியாகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.